இப்ப வாயை திறந்து சொல்ல மாட்டியா? அது உனக்கு அதுவே தெரிய வரும். ஏய், பஞ்சாயத்துல வந்து தெரிஞ்சுக்க நான் என்ன ஊர்க்காரியா? உன் பொண்டாட்டி. இந்த வீட்டோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி இல்ல. ஏன்பா சண்முகா, இப்ப என்னத்துக்கு எங்களை அடிச்சு பிடிச்சு வர சொன்ன? செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம்பா. இல்லை, முக்கியமா சில ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் உங்களை வர சொன்னது. என்னண்ணே, என்ன ஏற்பாடுன்னு சொல்லு, பட்டைய கிளப்பி விட்டுருவோம். ஆமால, பட்டைய கிளப்புற மாதிரி ஏற்பாடுதான். சில சீர்வரிசை ஊர்வலம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணனேன். சீர்வரிசையா? சீரா? யாருக்கு? இப்பதானப்பா 2 பிள்ளைகளுக்கும் தீபாவளி சீர் கொண்டு போனோம். அதுக்குள்ள யாருக்கு? ஏம்ல, ஆருக்கு அண்டா என்ன சொன்னதை செய்யுங்க. இதோ பாருங்க, நல்லா பெரிய மேலதாளத்துக்கு ஏற்பாடு பண்ணனேன். இந்த கேரளா செண்டை மேல இருக்குல்ல, அதையும் கூப்பிட்டுக்கிடுங்க. என்னது? அப்புறம் ஒரு பெரிய சேரியட் ஒன்று ரெடி பண்ணிட்டு நானா பக்கமா அதுல ஃப்ளவர் டெக்கரேஷன், லைட் டெக்கரேஷனா இருக்கனே. அப்புறம் இந்த தேர் போற ரோடெல்லாம் வான வேடிக்கை, பட்டாசு சத்தம் கேட்கணும். பிறகு இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டுக்காரன் வந்தானா அவனே வர சொல்லிட்டுங்க, சரியா? அப்புறம் 51 தட்டு சீர்வரிசை செய்யணும். மொத்தமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எம்பிட்டு ஆச்சுன்னு சொல்லிட்டுங்க. அண்ணே, என்னண்ணே நீ ஏதாவது ஜமீன்தார் வீட்டு கல்யாணமா? ஆமால, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான். சொன்னதை முதல்ல செய்யுங்க, போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்பா இப்படி உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னா எப்படி ரெடி பண்ண முடியும்? எங்களால முடிஞ்சதை செய்யறோம்பா. ஆனா எதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு சொல்லுதோம்லா. டேய், எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறன்னு சொல்ல மாட்டியா இப்போ? அது தெரிய வரும்போது தெரியதானே போகுது. சண்முகம், நீ செய்யறதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்கு. டேய், பாவண்டா எசக்கி, அவ வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாத. நீ பாட்டுக்கு யோசிச்சு தப்பான முடிவெடுத்துறாத சொல்லிட்டேன். ஏம்ல, அதை நான் பார்த்துக்கிட்டுதேன். இல்லை வாங்க, நிறைய வேலை இருக்கலாம்.